Tamil.fm. வணக்கம். GTN செய்திகள் வாசிப்பவர் நிருஷா கனகசபை. இலங்கையின் கடப்பாடு பற்றிய ஐநா செயலாளர் நாயகத்தின் நிபுணர் குழுவின் அறிக்கை குறித்து சில விடயங்களை பேச அனுமதியுங்கள் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை ஐநாவில் ஆற்றிய ஆரம்ப உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரச படைகளாலும் விடுதலை புலிகளாலும் போரின் இறுதிக்கட்டத்தில் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு எதிராக பாரிய அளவில் இழைக்கப்பட்ட வன்முறைகள் குறித்த நம்பகரமான குற்றச்சாட்டுகள் குறித்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை நடத்த வேண்டிய கடப்பாடு அரசுக்குண்டு. அத்தோடு இந்த நிபுணர் குழு மேற்கொண்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கையுமாகும். இலங்கை தொடர்பான தனது முன்னைய அக்கறையின் வெளிச்சத்தில் இந்த முக்கியமான அறிக்கையில் உள்ள புதிய தகவல்கள் குறித்து மனித உரிமை கவுன்சிலில் தனது எதிர்விளைவை வெளிப்படுத்துவது முக்கியம் என நான் கருதுகிறேன் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் இராணுவத்தினர் அறிக்கை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச ரீதியாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை முறியடிப்பதற்கு இந்த அறிக்கையை பயன்படுத்த முடியும் என்று சிரேஷ்ட இராணுவ அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ தளபதி ஜகத் ஜயசூரியவினால் நியமிக்கப்பட்ட சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகளினால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யுத்த களத்தில் கடமையாற்றிய படை அதிகாரிகளின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. 51, 53, 55, 57, 58 மற்றும் 59ஆம் படையணிகளை வழிநடத்திய கட்டளை தளபதிகள், கமாண்டோக்கள் மற்றும் உயர் படை அதிகாரிகளிடம் தரவுகள் சேகரிக்கப்பட உள்ளது. வன்னி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் கடமையாற்றிய சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகளிடம் ஏற்கனவே தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளன. பயங்கரவாத இல்லாதொழிப்பு குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் சர்வதேச மாநாடு நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்த வெற்றி, கள அனுபவங்கள், மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகள், தந்திரோபாய பயன்பாடு ஆகியன பற்றி விளக்கமளிக்கப்பட உள்ளது. முன்னாள் போராளிகளை சமூகத்தில் மீளிணைத்தல், புனர்வாழ்வு, புனரமைப்பு பற்றியும் கலந்துரையாடப்பட உள்ளது. அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல், வடக்கு கிழக்கு அபிவிருத்தி ஆகியன தொடர்பிலும் இந்த கருத்தரங்கில் விளக்கமளிக்கப்பட உள்ளது. 42 நாடுகளைச் சேர்ந்த 300 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்திய மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுடன் இந்திய மத்திய அரசாங்கம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு இந்தியா உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங், வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா உள்ளிட்ட உயர்மட்ட ராஜதந்திரிகளை ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இந்தியாவுக்கான தமது விஜயத்தை ஆரம்பித்துள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார் என்று கூறப்படுகிறது. தேர்தலில் வெற்றியீட்டியமைக்காக ஜெயலலிதாவுக்கு ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதன்போது தமிழகத்துக்கு விஜயம் செய்யுமாறு ஜெயலலிதா ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நிபுணர் குழு அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக சிரேஷ்ட முன்னாள் அரசாங்க அதிகாரி பிரெட்மன் வீரகோன் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி குழு ஒன்றை நியமித்திருந்தது. இந்த குழு ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்திடம் அறிக்கை சமர்ப்பித்த போதிலும் நிபுணர் குழு பற்றிய கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சில சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இலங்கைக்கு எதிராக செயற்படுமாறு அமெரிக்காவை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெனீவாவில் இன்றைய தினம் ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது இலங்கைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமென்று அந்த அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சர்வதேச அனர்த்த குழு, மனித உரிமை கண்காணிப்பகம், சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட 11 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இவ்வாறு இலங்கைக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது இலங்கைக்கு எதிராக செயற்பட வேண்டுமென்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டனிடம் குறித்த மனித உரிமை அமைப்புகள் எழுத்து மூலம் கோரியுள்ளன.
உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவிடம் சாட்சியம் அளிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை இந்த அமைப்புகள் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிபுணர் குழு அறிக்கையை ஏற்றுக்கொள்ளல், நம்பகரமான விசாரணைகள் நடத்தப்படுவதனை உறுதி செய்தல், குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தராதரம் பார்க்காத தண்டனை வழங்குதல், சுயாதீனமானதும் பக்கசார்பற்றதுமான முறையில் விசாரணை நடத்துதல், நிபுணர் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்தல் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்று மனித உரிமை அமைப்புகள் கோரியுள்ளன. சர்ச்சைக்குரிய நிபுணர் குழு அறிக்கைக்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் பிரித்தானிய புலம்பெயர் தமிழர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றில் வரும் ஜூன் மாதம் கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் பொருளாதாரம் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. தூர நோக்கமற்ற கொள்கைகள் மற்றும் அரசியல் தலையீடு காரணமாக நாட்டுக்கு பொருத்தமான பொருளாதார கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லா ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். யுத்தம் முடிவறுத்தப்பட்டுள்ள போதிலும் பொருளாதார ரீதியில் பாரிய சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் வதிவிட பிரதிநிதியுடன் மீண்டும் ஒரு சந்திப்பு நடத்தப்படவுள்ளதாக ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிப்படைத் தன்மையற்ற வகையில் அரச நிறுவனங்களை அரசாங்கம் தனியார் மயப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முக்கிய துறைகளில் அரசியல் தலையீடு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலீட்டு கொள்கைகளை அமல்படுத்தும் போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவது இல்லை என்று அவர் குற்றம் சுமத்தினார். லங்கா ஈனியூஸ் ஊடகத்தின் கேலி சித்திர கலைஞரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான பிரகீத் அக்னாலியகொடவை கண்டுபிடிப்பதற்கு ஜனாதிபதியின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் உதவி கோரப்பட்டுள்ளது. பிரகீத் அக்னாலியகொட காணாமற் போய் சுமார் 500 நாட்கள் கடந்துள்ளதாக அக்னாலியகொடவின் மனைவி சந்தியா அக்னாலியகொட தெரிவித்துள்ளார். தமது கணவரை கண்டுபிடிப்பதற்கு உதவி வழங்குமாறு சந்தியா ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அக்னாலியகொடவின் நிலைமையை அறியாது தாமும் தமது பிள்ளைகளும் பெரும் துயரங்களை அனுபவித்து வருவதாகவும் சந்தியா கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தந்தை காணாமற் போன காரணத்தால் இரண்டாவது மகன் பெரும் மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் 2 தடவைகள் சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கோரி அனுப்பிய கடிதங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலரிடம் தாம் உதவி கோரிய போதிலும் இதுவரை எதுவித பதிலும் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 17வது அமர்வு இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாகவுள்ள நிலையில் ஜெனீவா சென்றுள்ள இலங்கை குழுவினர் சர்வதேச பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றனர். இந்த மாநாடு இன்று ஆரம்பமாகி வரும் ஜூன் 17ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக இலங்கை சார்பாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று ஜெனீவா சென்றுள்ளது. அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இன்றைய முதலாவது நாள் அமர்வில் இலங்கை நேரப்படி மாலை 6 மணியளவில் உரையாற்றவுள்ளார். மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள், வேலை திட்டங்கள் தொடர்பில் அவர் இதன்போது விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை குழுவினர் சர்வதேச பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவில் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா, சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். வெலிக்கட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளிடமும் நாளை நேரில் சென்று அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என்று சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் ஏ திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறை கைதிகளின் பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கலந்துரையாடி உடனடி தீர்வு வழங்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கைதிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அண்மையில் அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை வெலிக்கட சிறைச்சாலையில் சகல கைதிகளையும் சந்தித்து அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படும். அத்துடன் விசாரணைக் குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் கைதிகளுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைக் குழுவின் சிபாரிசுகளின் பிரகாரம் நீதிபதி, சட்டமா அதிபர், நீதி அமைச்சர் ஆகிய மூவராலும் இணக்கம் காணப்படாத தீர்மானங்கள் குறித்து செயற்பட வேண்டிய விதம் தொடர்பாக யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் சில பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக நேற்றைய தினம் வரை 8 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட 4609 குடும்பங்களைச் சேர்ந்த 17,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் பியகம பிரதேசத்தில் 2047 குடும்பங்களும், கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க, கடுவல, கொலன்னாவு ஆகிய பிரதேசங்களில் 1444 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 10 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் 50 வீடுகள் முற்றாக அழிந்துள்ளதுடன் 234 வீடுகள் பாதியளவில் சேதமடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை மண் சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேர் உயிரிழந்ததுடன் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்ததாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.